திமுகவினர் நடத்திய பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் பிரியாணிக்காக அடிதடியில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே வேறடா. திமுக உறுப்பினர்கள் 2-3 பேர் சென்று அங்கு உள்ள கடையின் உரிமையாளரிடம் இவர்கள் தகராறில் ஈடுபட்டதுடன் அங்கு பிரியாணியை அவர்கள் பணம் இல்லாமல் தருவதற்காக முயற்சி செய்திருக்கிறார். இது நடைபெற்ற வாக்குவாதத்தில் அந்த உணவகத்தின் உரிமையாளரை அங்கு வந்திருந்தவர்கள் தாக்கியதுடன் அவர்கள் அந்த கடையின் சட்டரையும் இழுத்து மூடிவிட்டு சென்றனர். எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே வேற. கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரியாணியில் பீஸ் இல்லாததால் கடுப்பான நிர்வாகி கோபமடைந்தார். தகாத வார்த்தைகளால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது. பேருக்கு பிரியாணியை கொடுக்கிறதா சொல்லி குஸ்காவா கொடுக்குறீங்க என காட்டமாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் தள்ளுமுள்ளாக மாறியது. மோதல் வெடிக்கவே அங்கு வந்த செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதைக் கண்டு சுதாரித்துக் கொண்ட திமுக நிர்வாகிகள் அங்கிருந்து கலந்து சென்றனர். பொறுத்திருந்து பார்த்துலாம் அடிக்க முடியாது, வரும்போதே ஓங்கி அடிச்சிடணும். ஒன்னு இந்த பக்கம் நில்லு அல்லது அந்த பக்கம் நில்லு. அவங்க அண்ணன் லாங்குவேஜ் அதுதான். இல்லாட்டி நடுவில் அடிபட்டு சாவ. நடுவில் வண்டி ஓட்டிட்டு வர்றதே நாங்க தான். உன் மேல ஏத்துறதுக்கு தான் வர்றோம். பொலிட்டிக்கலா சொல்றேன், ஏத்துறதுக்கு தான் வர்றோம். தப்பி பொழைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருந்தா. எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அறிஞர் அண்ணாவுக்கே தெரியும். அவருடைய அனுமதி விட்டுத்தான் இது ஏற்பட்டது. அப்படி அழகிய காட்சியை பார்த்துவிட்டு அங்கே இருந்த என் மனைவி தயாளு பக்கத்தில் இருந்த மனோரமாவை கட்டுகிறார். யார் அது இப்படி இருந்து அழகுகிறார்களே என்று. அப்பொழுது அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதை ஊரெல்லாம் தெரிந்த விஷயம் உனக்கு தெரியாதாமா? இவர்தான் ராஜாத்தி அம்மா என்று போட்டு உடைத்து விட்டார்கள்.